Hello students, welcome to my channel. 12th accountancy chapter 1 13 sum பார்க்க போறோம். From the following particulars calculate total sales. Total sales கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. Debtors on 1st April 2018. அப்ப debtors ஓட opening balance 2,50,000 கொடுத்திருக்காங்க. Bills receivable on 1st April. அப்ப bills receivable ஓட opening balance 60,000 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே நோட் பண்ணிங்க. இது வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டு, இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ்லேருந்து கேஷ் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 7,25,000. அப்போது எங்கே வரும்? டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். கேஷ் ரிசீவபிள் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். பேட் டெப்ஸ் வாங்கியிருக்கோம், பேட் டெப்ஸும் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ் எதில் வரும்? டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர், இது எங்கே வரும்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் வரும், டெட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும். ஓகேவா? இதுலேருந்து இதுக்கப்புறம் இந்த என்ட்ரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் இன்வர்டு வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு வரும். பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ பிஆர் அக்கௌண்ட். சண்டே டேட்டாஸோட க்ளோசிங் போட்டிருக்காங்க, பிஆர் அக்கௌண்ட். கேஷுவல்ஸ் எதுலையும் எடுத்துக்க மாட்டோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். வாங்க சமுக்கு போகலாம். இப்போ ஹெட்டிங் போட்டுங்க. சம் நம்பர் 13 டெபிட் கிரெடிட்னு நோட் பண்ணிங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஹெட்டிங் கொடுத்துங்க. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிளோட அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்ல பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2018 60,000 இருக்கா? அதை ஓப்பனிங் பேலன்ஸாக போட்டுங்க 60,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். கேஷ் ரிசீவ் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் 1,60,000. அப்போது கேஷ் அக்கௌண்ட்டு 1,60,000. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர் கொடுத்துருக்காங்க 15,000. அப்போ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னா பை சண்டே டெட்டாஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 15,000 நேம் கொடுக்குறீங்க. 15,000 என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்னு ப்ராக்கெட்டில் நோட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March 90,000. இதை என்ட்ரு பண்ணிக்கிறீங்க 90,000. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அதனால் எல்லாத்தையும் அப்படியே டோட்டல் பண்ணிக்கணும். 2,65,000. இந்த 2,65,000 இங்கே டோட்டல் பண்ணிக்கிறீங்க. டோட்டல் போட்டுக்கிறீங்க 2,65,000. இந்த 2,65,000 60,000 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வரும்? 2,05,000. இதுதான் என்னது? டெட்டாஸ் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். டு டெட்டாஸ் பேலன்சிங் ஃபிகர். இப்போது நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டாச்சு. இதில் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம் நெக்ஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படியே ஸ்டார் போட்டு வச்சுங்க. அதே மாதிரி இங்கேயும் சண்டே டெட்டாஸ் அக்கௌண்ட் இருக்கா, இந்த என்ட்ரியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ரெண்டத்தையும் ஸ்டார் போட்டு வச்சுங்க. டெட்டாஸ் அக்கௌண்ட்டை நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்னு ஹெட்டிங் போட்டுங்க. டெபிட் கிரெடிட் கொடுத்துங்க, இதை மறந்துடாமல் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டெட்டாஸில்? டெட்டாஸ் ஆஸ் ஆன் 1st April 2018 2,50,000. அப்போ டு பேலன்ஸ் பி பை டி 2,50,000 அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கணும். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் டெட்டாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் எவ்வளவு? 7,50,000. அப்போ இது கிரெடிட் சைடு வரும். பை கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ் 7,25,000. நெக்ஸ்ட்டு டெட்டாஸோட இன்ஃபர்மேஷன் பேட் டெப்ஸ் 30,000. Next information to return inwards 50,000. வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது? க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. சண்டே டெட்டாஸ் ஆஸ் ஆன் 31st March 2019 2,40,000. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் 2,40,000.
நெக்ஸ்ட்டு நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடும்போது 2 என்ட்ரி ஸ்டார் போட்டுக்க சொன்னேன். அது ரெண்டுமே இந்த சண்டே டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு வந்து பை சண்டே டேட்டாஸ் அக்கௌண்ட் செக் பில்ஸ் ரிசீவபிள் வந்து டிஸ்ஹானர்ட் ஆகிருக்கு. அது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்தோம். இப்போ சண்டே டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் அப்படியே டெபிட் கொடுக்க போகிறோம். டிஸ்ஹானர்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கு? 15,000 ஆகிருக்கா? அதை அப்படியே டெபிட்டில் எடுத்து 15,000 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோமா? டேட்டாஸ் அக்கௌண்ட் 2,05,000 அதை அப்படியே கிரெடிட் டு பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2,05,000 இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்போது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 00 12,50,000 வருது. இந்த 12,50,000ல் இந்த 2,50,000ஐயும் ப்ளஸ் 15,000ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா அப்புறம் 2,65,000 வரும். 12,50,000 மைனஸ் 2,65,000 இதை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் 9,85,000 வருது. இதுதான் நமக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் 9,85,000. அப்போ இதுக்கு எப்படி நேம் கொடுக்கணும்? டூ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட், இது கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இப்போது டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் சேல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். இப்போது கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? இந்த சம்மில் கொடுத்துருக்கோமா? கிரெடிட் சேல்ஸ் 9,85,000 ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் எவ்வளோன்னு புக்கில் பாருங்கள் 3,15,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 13 lakh. ஓகேவா? இப்போது நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இந்த சம் புரியுதா? புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.